ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி மாடி தோட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன ஹார்வெஸ்ட்டு. இன்றைக்கி வந்து 20 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேதியில் வந்து புதன்கிழமையில் இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி அவரைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. அப்புறம் கத்திரிக்காய், காராமணி, நீட்டு, அதாவது புதுசாக இருக்கும் அந்த கத்திரிக்காய். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்களே. 6 இன்ச் 8 இன்ச் வரைக்கும் நீட்டாக வளருது பச்சை கத்திரிக்காய். அப்புறம் வரி கத்திரிக்காய், அப்புறம் உஜாலா மாதிரி இருக்குது கண்ணாடி கத்திரிக்காய்ன்னு சொல்கிற கத்திரிக்காய் எல்லாம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா அப்புறம் காந்தாரி மிளகாவும் தேவைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போது வந்து இந்த மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வளர்க்க அதை கொஞ்சம் நமக்கு பிடிச்சி போயிடும் மாடி தோட்டத்தில். அதன்படி பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது சில நேரங்களில் நல்ல ஒரு ஹீல்டு கொடுக்குது. பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அந்த மாதிரி கூட இன்றைக்கி 3/4 கிலோவுக்கு மேலே கிடச்சிது. இந்த கத்திரிக்காய் மற்றும் காராமணி, அவரைக்காயெல்லாம் சேர்த்து எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும். அதனால் தொடர்ந்து எங்கள் சேனலை நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க. எங்கள் சேனலை நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஏன்னா தப்பாக இருந்தால் கூட எங்களுக்கு சொல்லுங்கள், அறிவுரை சொல்லுங்கள், அட்வைஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷம் உண்டாகும். இது போல் நீங்களும் உண்டு பண்ணி மாடி தோட்டத்துலேயோ செடிகளையோ வச்சு நீங்களும் வந்து இது மாதிரி விளைவிச்சு பச்சை நஞ்சு இல்லாத மருந்து இல்லாத காய்கறிகளை உற்பத்தி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கும், மனசுக்கு அதை விட சந்தோஷம் உண்டாக்கும். பார்த்திங்கன்னா இதுக்காக தினந்தோறும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தண்ணி ஊற்றும் போது, இப்போ நல்ல வெயில் காலம் வரும்போது அதிக பாடு இருக்கும், வேலை செய்யணும். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து அந்த சரீரத்தில் கூட நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் அது அமையும். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றிகள். காராமணி ரொம்ப தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு சின்ன கார குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும்.